புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் அடிமை பெண் திரைப்படத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா நடித்ததை பற்றி ஜெயலலிதாவை விளக்குகிறார். அதாவது உலக பொதுமறையான திருக்குறளை நினைவுபடுத்தியது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அன்று என்னிடம் கேட்ட அந்த கேள்வி. அவர் அப்படி என்னதான் கேட்டார் என்கிறீர்களா? ஆரம்பத்தில் இருந்தே சொல்லுகிறேன். அடிமை பெண் வேடத்தில் நடித்த போது எப்போதும் போல கதாநாயகி வேடம் என்று எண்ணியிருந்தேன். படத்தின் பூர்வாங்க வேலைகள் வெகு மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டு இருந்தன. கதைக்கேற்ப வில்லியாக வேறு ஒருவரை நடிக்க வைக்க திட்டமிட்டு இருந்தார்கள். சொல்லப்போனால் எனக்கு அப்போது இரட்டை வேடம் அதில் கிடையாது. பின்னர் மீண்டும் அப்படத்தை உருவாக்கும் போது கதை சற்றே மாற்றப்பட்டது. எனக்கு இரட்டை வேடம் கிடைத்தது. உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி நீயே இரட்டை வேடம் ஏற்று இதில் நடிக்கிறாயா என்று எம்ஜிஆர் என்னிடம் கேட்டார். சற்றென்று எனக்கு ஒரு திருக்குறள் தான் நினைவுக்கு வந்தது. கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்ற வரிகளை எண்ணிக்கொண்டேன். இதைத்தான் முதலில் குறிப்பிட்டு இருக்கிறேன். இம்மாதிரியான சந்தர்ப்பம் வாய்க்காதா என ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நான் இதை நழுவ விடுவேனா? முழு மனதுடன் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டேன். கதாநாயகி ஜீவா பாத்திரத்துடன் பட்டத்து ராணி பவளவல்லி வில்லியாகவும் நடிக்கும் பெரும் வாய்ப்பை எம்ஜிஆர் எனக்கு அளித்துவிட்டார். வில்லிக்காக ஒரு மேனரிசம், அதாவது ஒரு தனிப்பட்ட சேட்டையை கைக்கொள்ளும்படியும் எம்ஜிஆர் அப்போதே கூறிவிட்டார். அதற்காக வீட்டில் கண்ணாடி முன் நின்று ஒரு விசேஷ சிஷ்டையை பயிற்சி செய்தேன். 4-5 பாவனைகள் பழக்கத்துக்கு கொண்டு வந்தேன். அந்த பாவனை பயிற்சிகளை எம்ஜிஆர் முன் நடித்து காட்டிய போது அதில் ஒன்றை இப்போது படத்தில் வரும் உதட்டை விரலால் வழித்துவிடும் பாவனையை எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்தார். அடிமை பெண் படம் வளர தொடங்கியது. அதில் சில தனி சிறப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன. படக்காட்சியில் எல்லா அம்சங்களும் கலந்து ஆலோசனை செய்யப்பட்ட பிறகே கேமராவுக்கு சென்றனர். தயாரிப்பில் பங்கு பெற்ற அனைவரிடமும் ஒரு தனி உற்சாகம் நிறைந்து இருந்ததையும் என்னால் உணர முடிந்தது. என்னை பொறுத்த மட்டில் நான் சுமார் 100க்கும் மேற்பட்ட படத்தில் நடித்து விட்டேன். ஆனாலும் அடிமை பெண்ணில் ஒவ்வொரு காட்சியிலும் நானே அனுபவித்து ரசித்து நடித்தேன். என்னை அறியாமலே ஒரு தனி உற்சாகம் இதில் நடிக்கும் பொழுது என்னிடம் ஒட்டி கொண்டு விட்டது. இப்படி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் போல் தோன்றுகிறதே என்று சொன்னால் போதும், அதை உடனே ஏற்றுக்கொண்டு விடுவார் எம்ஜிஆர். அதற்கு ஒரு சான்றும் கூறுகிறேன். ஜெய்ப்பூர் வெளிப்புற காட்சிக்காக சென்று அங்கு முகாம் செய்திருந்தோம். ஜெய்ப்பூர் அரண்மனையில் தர்பார் காட்சி ஒன்று அன்று படமாக்கப்பட்டது. பட்டத்து ராணி வில்லியாக நான் நடித்துக் கொண்டு இருக்கிறேன். தர்பார் ஆசனத்தை விட்டும்படி இறங்கி நடந்து வந்து எதிர்கோடியில் கட்டப்பட்டிருக்கும் கதாநாயகனை நான் பார்க்க வேண்டும். படப்பிடிப்பு சமயத்தில் வில்லியாக வருகையில் எனக்கே இயல்பாக வழக்கமாக நான் மற்ற படங்களில் நடந்து வந்ததை போன்ற நடையில் நடந்து வந்தேன். கேமரா படமாக்கி கொண்டிருந்தது. டைரக்டரும் ஓகே சொல்லி அந்த நடைக்காட்சியை முடித்து விட்டார். இவ்வளவு முடிந்தும் நான் எம்ஜிஆர் முகத்தை பார்த்தேன். அவர் முகத்தில் அந்த காட்சி நினைத்தபடி அமையவில்லை என்பதற்கான அதிருப்தி நிலவியதை கண்டுகொண்டேன். ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. டைரக்டர் சார், இன்னொரு டேக் எடுக்கிறீங்களா என்று நானாகவே கேட்டேன். ஏனெனில் என் மனதுக்குள் வேறொரு ஸ்டைலில் நடந்து காட்ட வேண்டும் என்று ஒரு ஆவல் எழுந்தது. மீண்டும் அந்த நடை அலங்கார காட்சி படமாக்கப்பட்ட போது முன் நடந்து வந்தது போல் நடக்காமல் என் கற்பனையில் உதித்த வேறொரு வகையில் ஒரு விசேஷ நடையை என் பாதங்கள் வெளிப்படுத்திற்று. எம்ஜிஆர் முகத்தை பார்த்தேன். இப்போது மனநிறைவின் மகிழ்ச்சி அவர் முகத்தில் தோன்றியது. அது மட்டுமல்ல, உடனே அவர் என்னை அழைத்து, இந்த நடை ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது, வில்லிக்கேற்ற அலங்கார நடையாக இருக்கிறது, படம் பூராவும் வில்லியாக வரும்போதெல்லாம் இதே நடையிலேயே நடந்து வந்துவிடு என்று உத்தரவு போட்டுவிட்டார். நடையில் மட்டுமல்லாமல் ஜீவா வரும்போது பவளவல்லியாக வரும்போதும் என் குரல்களில் கூட சிறிது வித்தியாசம் இருக்கும். படத்திற்கென்று அப்படி மாற்றம் செய்து கொண்டு நடித்திருக்கிறேன். நடிப்பு, குரல் இரண்டையும் பற்றி சொல்லிவிட்டேன். இன்னும் சில குறிப்பிடத்தக்க அம்சங்களும் இதில் உள்ளன. அவற்றிலும் முக்கியமாக உடை அலங்காரத்தை பற்றி சொல்லாமல் இருக்கலாமா? அடிமை பெண்ணில் வில்லியாக வரும்போது நான் அணிந்து வரும் ஆடைகள் அனைத்தையும் புதுமையான பாணியில் தைக்கப்பட்டவை. அடுத்தது, என்னை பாட வைத்த முதல் பெருமையும் இந்த படத்துக்குத்தான் சேரும். என்னை பாட சொன்னபோது முதலில் பயந்து தன்னம்பிக்கை குறைவாக இருந்ததால் நான் வாதாடினேன். பிறகு எம்ஜிஆர் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று தைரியம் கூறிய பிறகு இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் முன்பு தோன்றினேன். இசைக்கு அடுத்ததாக நடனம், இதில் ஏதேனும் புதுமை செய்ய முடியுமா என்று புரட்சி நடிகர் என்னிடம் கேட்டார். பலவித நடனங்கள் ஆடிவிட்டேன். பல படங்களில் ஸ்பானிஷ், எகிப்திய நடன பாணிகளிலும் நடனங்கள் ஆடியிருக்கிறார்கள். இதில் மாற்றம், புதுமையை புகுத்துவது எப்படி? இந்த கட்டத்தில் நான் பார்த்த பல படங்களை என் மன கண்ணுக்குள் கொண்டு வந்து பார்த்தேன். நான் படித்த பல புத்தக குறிப்புகளும் நினைவில் பம்பரமாக சுழன்றன. தனிமையில் அமர்ந்து ஓயாமல் சிந்தித்தேன். டிக் 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 என இதய துடிப்பு, டிக் டிக் துள்ளி எழுந்தேன். முரசு அதிர்ந்து நடனங்கள் ஆடப்படுவது உண்டு. முரசு அதிர்ந்து போர் பரணியும் புறப்படுவது உண்டு. படங்களில் இந்த கட்டத்தில் முரசுகளையே சலங்கை போல் மேனியில் அணிந்து கொண்டு ஆடினால் என்ன, எப்படி இருக்கும்? குட் ஐடியா. எனக்கு நானே சபாஸ் போட்டுக்கொண்டேன். மறுபடியும் ஸ்டூடியோவுக்கு சென்றபோது எம்ஜிஆரிடம் முரசு அணிந்து ஆடினால் புதுமையாக இருக்கும் என்றேன்.
அப்படியே செய்யலாம் என்று கூறியதோடு நிற்காமல் நடனம் பயிற்சி வல்லுநரான நடன மாஸ்டர் சோப்ராவையும் வரவழைக்கும்படி ஆளை அனுப்பிவிட்டார். கூடவே KV மகாதேவனும் வரவழைக்கப்பட்டார். ஆட்டம் பிறந்தது. கூடவே தனி விசேஷமான பின்னணி இசையும் பிறந்தது. மகாதேவன் கிளுகிழுப்பையும் புல்லரிப்பையும் இசையிலே எப்படியோ புகுத்திவிட்டார். அந்த இசை என்னை மேலும் உற்சாகத்துடன் நடனமாட வைத்தது. இப்படத்துல நான் கதாநாயகனுக்கு சண்டை பயிற்சிகளும் சொல்லிக் கொடுத்து இருக்கிறேன். ஆமாம், எம்ஜிஆருக்கு தான் கத்தி சண்டை, கோடரியில் சண்டை, ஈட்டி சண்டை, ஜூடோ சண்டை இத்தனையும் கேமராவில் பதிவாகும் முன் அவர் எனக்கு சொல்லித் தருவார். கேமரா படமாகும் போதோ எம்ஜிஆருக்கு நான் பயிற்சி தருவேன். இதுதான் திரையுலக விந்தை. அடிமை பெண் படத்தில் என் நடிப்பின் மீது நம்பிக்கை வைத்து மகத்தான வாய்ப்பு கொடுத்ததற்காக புரட்சி நடிகருக்கு என்றென்றும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வாறு புரட்சி தலைவி அடிமை பெண் படத்தில் புரட்சி தலைவருடன் நடித்த அனுபவத்தை நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார்.